திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. பேச தெரிந்தவர்கள் எல்லோரும் முன்வரிசையில் அரங்கத்தில் அமர்ந்திருக்க, பேச தெரியாதவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்க, இதை பார்த்து பொறுத்து கொண்டிருக்கின்ற பொறுமையாகவும் இருக்கின்ற அன்பர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இதுவரைக்கும் பேசிய பேச்சிலேயே சிறந்த பேச்சு எது என்று கேட்டால் ஏசி முத்தையா அவர்களுடைய பேச்சு. காரணம், அவர்தான் குறைச்சலாக பேசினார். இந்த கிரிக்கெட் மேட்சில் எப்போ விக்கெட் விழுகும்னு பார்ப்பீங்கல்ல, கிட்டத்தட்ட 11 பேர் தான் இங்கேயும் இருக்கிறோம். ஆனால் 94 ஆண்டுகள் வாழ்ந்து 14 வயதில் பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்து தொடர்ந்து 80 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருந்து 50 ஆண்டுகள் ஒரு கட்சியின் தலைமையை ஏற்று 13 முறை தேர்தலில் நின்று ஒரு முறையும் தோற்காமல் சட்டமன்றத்திற்கு சென்று 5 முறை முதல்வராக இருந்து தமிழகத்தை சமூக பொருளாதார நிலையில் இந்தியாவிலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக உயர்த்திய ஒருவரை பற்றி பேசுவதற்கு இந்த சேம்பர்காரரு 5 நிமிடம், 7 நிமிஷம், 10 நிமிஷம் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்னா, டு யூ ஷுட் ஹவ் ஆஸ்ட் ஒன் ஆஃப் அஸ் டு கம் எவ்ரி மந்த். ஒரு மாதம் ஒருத்தர், எங்கள் ஒவ்வொருவருக்கும் 1 மணி நேரம் அந்த பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து போட்டால் இந்தியாவில் உள்ள அத்தனை முதலமைச்சர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர்களுக்கும் அனுப்பி இருந்தால் அப்துல் கலாம் கனவு நனவாகி இருக்கும். கலைஞரை எனக்கு கல்லூரி நாட்களிலேயே தெரியும், சட்டக்கல்லூரி நாட்களிலேயே தெரியும். அதற்கு சாட்சியாக என்னுடைய கல்லூரி தோழர் திரு துரைமுருகன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அன்று நான் கலைஞரை புரிந்து கொண்டது ஒரு விதம். இன்று இந்த நிமிடம் இங்கே நிற்கும் பொழுது சொல்லுகின்றேன், இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி, ஐ வுட் சே. அன்று எங்களுக்கு தெரியல. It took us so much time to understand the eminence of that great statesman. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்பொழுதுதான் டெல்லியிலே ஒரு புதிய அரசு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சமயம் அமெரிக்காவிலிருந்து ஒரு நண்பர் இந்தியாவில் தொழில் தொடங்க வேண்டும் என்று வந்தார். அவர் கோவையிலே என்னை சந்தித்தார். அப்பொழுது ஏற்பட்ட அரசாங்கத்தை பற்றி அவர் அதிகமாக ஒன்றும் கேட்கல. யார் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க எந்த கட்சி, ஒரு கட்சி ஆட்சியா, கூட்டணி ஆட்சியா, அவருடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, ஒன்றும் கேட்கல. ஒரே ஒரு கேள்வி கேட்டார், இஸ் த நியூ பிரைம் மினிஸ்டர் அண்ட் த கவர்மெண்ட் சென்சிட்டிவ் டு த ஜென்னுவன் நீட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ்? இந்த ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். மற்றபடி யார் வந்தாங்க ஆட்சிக்கு என்ன ஒன்றும் கேட்கல. ஒரே ஒரு கேள்வி. தொழில்துறையில் இருப்பவருடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு உரிய நேரத்தில் அவர் தர வேண்டிய சலுகைகளை தந்து ஊக்குவிக்கப்பவரா இன்றைய பிரதமராக வந்திருக்கிறார் என்று கேட்டார். இதை நான் ஏன் சொல்லி துவங்குகின்றேன் என்றால், எனக்கு கலைஞரோடு ஏற்பட்ட ஒரு நேரடி அனுபவத்தை சொல்லுவதற்கு இது நான் ஒரு முன்னுரையாக சொல்லுகின்றேன். நான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவன். என்னை பத்திரிகையில் பாரத வித்யா பவன் போட்டிருக்கிறாங்க. அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். நீங்கள் பலர் நினைத்திருப்பீங்க, இதுக்கு இப்படி ஒருத்தர் இந்த கூட்டத்திலேன்னு. அப்பொழுது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியன் காட்டன் மில் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய சேர்மனாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். திரு கண்ணன் அவர்களும் அந்த துறையை சார்ந்தவர்கள். இதில் இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லிக்கொள்வேன். முதல் முறையாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழன் நான். அப்பொழுது அந்த தொழிலுக்கு ஒரு 3 பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருந்தது.
ஒன்று, நம்முடைய இந்திய நாடு தன் தேவைக்கு பருத்தி உற்பத்தி செய்யவில்லை. வெளிநாட்டை நம்பி இருந்தது இறக்குமதிக்காக. ஆகவே அந்த உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, ஆலைகள் தங்களுடைய எந்திரங்களை புதுப்பிப்பதற்கு ஒரு சலுகையான தவணை முறையில் தர வேண்டிய ஒரு கடன் உதவி. மூன்றாவது, நலிவுற்ற ஆலைகளை மீண்டும் புதுப்பிப்பதற்கு ஒரு சாஃப்ட் லோன். இந்த மூன்றும் எங்களுடைய பிரச்சனையாக இருந்தது. நாங்களும் எல்லா நிலைகளிலும் எங்களால் முடிந்ததையும் செய்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கவில்லை. நான் 3 பிரதம மந்திரிகளை சந்தித்திருக்கின்றேன். முதலில் நான் சந்தித்தது ஐ.கே. குஜரால், பிறகு சந்தித்தது நரசிம்ம ராவ், மூன்றாவது நான் சந்தித்தது வாஜ்பாய். 3 பிரதமர்களை சந்தித்தேன். மூவரும் அனுசரணையாகத்தான் இருந்தார்கள், செய்கின்றோம் என்று தான் சொன்னார்கள். ஆனால் எதிர்பார்த்த வேகத்தில் எதுவும் நடக்கவில்லை. பிறகு எனக்கு தோன்றியது, ஏன் நம்முடைய முதல்வரை சென்று பார்த்தால் என்ன என்று நினைத்தேன். அப்பொழுது முதல்வராக இருந்தவர்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆனால் எனக்கு அவரிடத்தில் அறிமுகம் கிடையாது. எப்படி போய் பார்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பிறகு முயற்சி பண்ணி பார்க்கலாமே என்று நானே டெலிஃபோன் செய்து அவருடைய செயலாளரிடத்தில் கேட்டேன், நேரம் ஒதுக்கி தாருங்கள் என்று. நம்புங்கள், in 48 hours I was asked to meet him. 48 மணி நேரத்தில் ஒரு அப்பாயின்ட்மெண்ட் கிடைத்தது. பிறகு நான் சென்றேன். நான் ஒரு தனி மனிதனாக சென்றேன், ஒரு டெலிகேஷனாக போகலை. யாரோ சொன்னது போல் அவர் என்னை வரவேற்ற விதம், அமரச் சொல்லி என்ன பிரச்சனை என்று கேட்டார். நான் இதுதான் பிரச்சனை என்று சொன்னேன். எல்லா நிலைகளும் பார்த்து விட்டேன், ஒன்றும் நடப்பதாக இல்லை, இனி நீங்கள் ஏதாவது பார்த்து செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் டெல்லியில் இருந்த அரசாங்கத்திற்கும் கலைஞர் அவர்களுக்கும் அவ்வளவுக்காக ஒரு நல்ல உறவு கிடையாது. அதை அவர் சொன்னார். இருந்தும் என்னிடத்தில் வந்திருக்கிறீர்களே, நான் என்ன செய்ய முடியும்? எங்கிடத்திலிருந்து நான் சொன்னால் ஆக வேண்டிய வேலையும் ஆகாதே என்று சொன்னார். அப்பொழுது இப்பெல்லாம் சொல்கிறோமில்ல, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு கலைஞர் சொன்னான். இப்பெல்லாம் டெலிவிஷனில் நிறையா கேட்குறேன். நம்புங்கள், என் மனசில் என்ன இருந்ததுன்னா, உங்கள் உயரம் உங்களுக்கு தெரியலின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கடிதம் தாருங்கள், அதை எடுத்துக்கொண்டு நான் சென்று என்னால் முயன்றதை செய்கின்றேன் என்று. இதில் வேடிக்கை என்னன்னா, செக்ரட்டரியை வர சொல்கிறார், என்னிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் டிக்டேட் பண்ணுங்க, அந்த ஆள் எழுதிக்கிட்டும் ஷார்ட் ஹேண்டில். டிக்டேட் பண்ண லெட்டரை கொண்டு வர்றாங்க. மேலால் பார்க்குறார், முழுவதும் படிக்கலை, கையெழுத்து போட்டு தர்றார். இதை எடுத்துகிட்டு போய் பாருங்கன்னு சொல்கிறார். நான் ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் உட்காருங்கிறார். அவருடைய அன்றைய கைத்தறித்துறை அமைச்சரை வர சொல்லி முதல்வர் சொல்லுகிறார். நம்மெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும், இது மாதிரி முதல்வருக்கு எங்கே போகிறதுன்னு. அவருடைய கைத்தறி அமைச்சரை வர சொல்லி, இவர் கூட நீங்கள் போங்க டெல்லிக்கு, ஆக வேண்டியது பாருங்கன்னு சொல்கிறார். கேன் யூ இமேஜின் a chief minister asking me to dictate a letter and signing it even without reading it and sending his minister along with me to Delhi to represent the case? This is something unbelievable. போனோம், டெல்லிக்கு போனோம். அன்றைய மைய அமைச்சரை பார்த்தோம், கலைஞருடைய கடிதத்தை தந்தோம். நான் சொன்னேன், அந்த அரசுக்கும் இவர்களுக்கும் அவ்வளவுக்காக நல்ல உறவு இல்லாத ஒரு காலம். அந்த கலைஞரை பார்த்துவிட்டு, இந்த கடிதத்தை பார்த்துவிட்டு, ஸ்ரீ கலைஞர் ஜி ஹேஸ் கிவன் அ லெட்டர், லெட் மீ see it. முழுவதும் படித்தார். அது 2 கோரிக்கைகளை நாங்கள் வச்சுருந்தோம். காட்டன் டெக்னாலஜி மிஷன், டெக்ஸ்டைல் மினிஸ்டர் இருக்கிறார், காட்டன் டெக்னாலஜி மிஷன் அண்ட் டெக்ஸ்டைல் அப்கிரேடேஷன் ஃபண்ட். ஹி வாஸ் ஆல்சோ த மினிஸ்டர் ஒன்ஸ். படித்து பார்த்துட்டு, உங்களுக்காக பண்ணுறனே இல்லையோ, அவ்வளோ பெரிய மனிதன் ஒரு கடிதம் தந்திருக்காரு, இந்த 2ல் ஒன்றைத்தான் தர முடியும், எது வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு ஒன்று கொடுங்க, ஆனால் நான் திரும்பி போய் அவரை பார்க்கணும். அந்த மனிதன் எதையும் மறந்துட மாட்டார். நான் திருப்பி போய் பார்த்து, ஐ ஹாவ் டு ரிப்போர்ட் டு ஹிம். அப்படியா, அப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? 2ஐயும் கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி ஒன்றும் வேண்டான்னு. பிலீவ் மீ, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உடனே செக்ரட்டரிஸை வர சொன்னார். காட்டன்
Technology Mission and Textile Upgradation Fund both were cleared across the table without anything whatsoever. இன்று டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு திருப்பு முனையாக அது அமைந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், மீண்டும் ஒரு முறை முத்தரப்பு கூட்டம் ஒன்று நடத்தினார்கள் கோட்டையிலே. தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள், தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள், 3 தரப்பினரையும் அழைத்து கலைஞர் ஒரு கூட்டம் போடுறார். அப்போ மீண்டும் நான் சொல்கிறேன், தொழில் உள்ள சிரமங்களை எல்லாம் அது உடனே கலைஞர் அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்குறாரு, அப்போ உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்களா, எப்போவுமே சிக் தானான்னு கேட்டார். திடீர்னு ஒரு தைரியத்தை வளவழைச்சிட்டு நான் சொன்னேன், டாக்டர் கொடுக்க வேண்டிய மருந்தை கொடுக்குறீங்கன்னா நோயாளி சிக்காவே தான் இருப்பான்னார். அத்த பெரிய மனிதன் அந்த தோளில் போட்டிருந்த துண்டு எடுத்து இப்படி வச்சுட்டு குலுங்கி குலுங்கி சிரிச்சார். எனக்கு பயம்தான். என் பக்கத்தில் இருந்த ஆளுகள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வேண்டாத்த வேலை, யார்கிட்ட பேசுகிற தெரியுமா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. somehow he puts you into ease. கலைஞரை நெருங்க நெருங்க யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். சில தலைவர்களை பக்கத்தில் கூட பயமாக இருக்குது. யாரை சொல்கிறேன், நான் ஒன்றும் யாரையும் குறிப்பாக சொல்ல. ஆனால் கலைஞர்கிட்ட நெருங்க நெருங்க தோழமை தான் அதிகமாகும். உங்களை எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு குணம் அந்த அவரிடத்தில் நான் பார்த்திருக்கின்றேன். பிறகு கோவையில் நடந்த செம்மொழி மகாநாடு, அதனுடைய உயர்மட்ட குழுவில் என்னை போட்டார்கள். நான் சொன்னேன், நான் படித்தது ஆங்கில மீடியத்தில், எனக்கு தமிழில் கையெழுத்து போட கூட தெரியாதே, நான் என்ன செய்ய முடியும் என்று. அதுக்கு உடனே கலெக்டர் சொல்கிறார், திஸ் இஸ் அன் ஆர்டர் ஃப்ரம் த சீஃப் மினிஸ்டர், யூ ஹவ் நோ சாய்ஸ். பிறகு திரு துரைமுருகன் அவர்களுக்கு தெரியும், நாம் கோட்டையில் சந்திப்போம். பிறகு அந்த மகாநாடு எப்படி நடந்ததுன்னு தெரியும், உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட் ப்ரொஃபஷனலி ஆர்கனைஸ்ட் கான்ஃபரன்ஸ் எவர் கண்டக்டட் இன் தமிழ்நாடு என்று நான் உறுதியாக சொல்லுவேன். அவ்வளவு சிறப்பாக அது நடந்தது. இது கலைஞரை கிட்ட இருந்து பார்த்தால் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவம். கலைஞரை எட்ட இருந்து பார்த்ததையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். சேம்பர் பிரசிடென்ட், கிவ் மீ ஃபியூ மோர் மினிட்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் வாட் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். கிட்ட இருந்து பார்த்தால் ஒன்று, எட்ட இருந்து பார்ப்பது என்று ஒன்று. இன்னைக்கு அதான் யார் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னா டெவலப்மெண்ட், 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 டெவலப்மெண்ட். Economics is everything. No. Economic development alone does not decide the fortunes of a nation. It has to be a holistic development. இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கிறோமில்ல, எங்களுடைய முன்னோடிகள் பெயர்களை நான் படிக்கின்றேன். அவர்களோடும் கலைஞர் எந்த உறவு வைத்திருந்தாரோ எங்களோடும் வைத்திருந்தார். அந்த பேர்களை படிக்கிறோம் பாருங்க. ராஜா முத்தைய செட்டியார், அனந்தராமகிருஷ்ணன், முருகப்ப செட்டியார், சுந்தரமையங்கார், கருமுத்து தியாகராஜ் செட்டியார், அருட்செல்வர் மகாலிங்கம், ஜிடி நாயுடு, ராமசுப்பிரமணிய ராஜா. அந்த தலைமுறைக்கும் அவர் எப்படி இருந்தாரோ எங்களுக்கும் இருந்தார். இப்போ என்னுடைய மகன் வந்திருக்கார், அவர் இருந்திருந்தால் அவர்களோடும் இதே போல் இருந்திருப்பார். தலைமுறை இடைவெளி இல்லாமல் பழகக்கூடிய ஒரு தன்மை அவரிடத்தில் இருந்தது. எல்லா வயதைக்காரரும் அவரால் இயல்பாக பழக முடியும், பேச முடியும். அடுத்து கலைஞர் என்று சொன்னால் ஒரு 5 அம்சத்தை சொல்லித்தான் தீரணும். 5 points about கலைஞர். 1, he was a visionary. 2, he foresaw change. 3, he was proactive to change and he changed with the times. 4, he could convince his party and cadre and agree to the change. இறுதியாக he could meticulously implement them. இங்கே ஒருத்தருக்கும் தமிழில் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையுடையவர், மாற்றங்கள் வருவதற்கு முன்பே கணித்தவர், பிறகு வந்த பிறகு மாற்றத்திற்காக மாறினார். மாறும் பொழுது எதில் மாற வேண்டுமோ மாறினால், எதில் மாறக்கூடாதோ அதில் பிடிவாதமாக மாறாமலும் இருந்தார். அவருடைய அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுத்ததே இல்லை. பொருளாதார மேம்பாடு மட்டுமல்ல அவருடைய குறிக்கோள். இதை நான் இங்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். கூடவே தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய தொண்டர்களையும் அந்த மாற்றத்தை நியாயப்படுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்த ஒரு திறமை அந்த தலைவருக்கு இருந்தது. சில நேரங்கள் தலைவர் மனதிலே ஒரு மாற்றம் வரும், அதை தன்னுடைய கட்சிக்குள்ளேயே சொல்ல முடியாமலும் போகும்.
அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை, எல்லா கட்சியிலையும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இவர்கள் மாற்றத்துக்காக மாறுவதென்றால் தன்னுடைய இயக்கத்தையும் அதை ஏற்றுக்கொள்ள செய்தார், செய்து முடித்தார். இது கலைஞர் என்று சொன்னால் இந்த 5ஐ சொல்ல வேண்டும். பிறகு இப்போ தலைமை பண்பு என்று எல்லோரும் பேசுகின்றோம். ஒரு நல்ல தலைவனுக்கு 3 இருக்க வேண்டும். He should lead by example, he should lead from the front, and he should lead to glory. இந்த 3ம் கலைஞரிடத்தில் நாம் பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய இயக்கத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். களத்தில் இறங்கி பணி செய்தார். 3வது இயக்கத்தை வழிநடத்தி சென்று வெற்றிக்கு அழைத்து சென்றார். இந்த 3 தகுதியும் அவரிடத்தில் நாம் பார்த்தோம். இன்னொன்று சொல்லுவார்கள், மகாத்மா காந்தி சொல்லுவார், ஜவஹர்லால் நேரு was a dreamer, சர்தார் வல்லபாய் பட்டேல் was a doer, and I need a dreamer and a doer for India சொன்னார். சிலரால் கனவு மட்டுமே காண முடியும், ஜவஹர்லால் நேருவினால் கனவு மட்டும்தான் காண முடியும். அதை நனவாக்குவதற்கு ஒரு பட்டேல் தேவைப்பட்டார், எனக்கு இருவரும் வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். இப்போ கலைஞரை பார்த்தால் he was a dreamer and a doer. அவர் கனவும் கண்டார், அவர் காலத்திலேயே அவர் கனவை நனவாக்கியும் பார்த்தார். இது ஒரு அசாதாரணமான ஒரு குணம் என்று நான் சொல்லுவேன். கூடவே 2 துருவங்களையும் இணைக்கின்ற ஒரு திறமை அவரிடத்தில் இருந்தது. He could balance economic reforms and social reforms. Amazing. He could balance between ideology and its relevance. He could balance between governance and politics, tradition and modernity, national and regional, industry and agriculture, rural and urban. இது போன்ற ஒரு அரங்கத்தில் அமர்ந்திருந்தால் அவர் மனம் விவசாயத்தை பற்றியும் இருக்கும், நகரத்தையும் கடந்து கிராமப்புறத்தையும் சிந்திப்பார். 2 துருவங்களையும் இணைக்கின்ற இதெல்லாம் நம்ம இருந்து பார்த்தது. இன்னொரு முறை சொல்லுகின்றேன், பொருளாதார சீர்திருத்தங்களாகட்டும் சமூக சீர்திருத்தமாகட்டும் 2ஐயும் சரிசமமாக பார்த்தார். கொள்கையில் பிடித்தமாக இருந்தாலும் அதை காலத்திற்கேற்ப வியாக்கியானம் பண்ணுகின்ற தனித்தன்மை அவரிடத்தில் இருந்தது. ஆட்சியும் இருக்கும், கூடவே அரசியலும் இருக்கும். ஆனால் ஒன்றை ஒன்று குழப்பிக்கொள்ள மாட்டார். பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. தேசம் என்று வருகின்ற பொழுது தேசியம், பிராந்தியம் என்று வருகின்ற பொழுது பிராந்திய உணர்வு. தொழிலும் சிறப்பாக இருக்க வேண்டும், விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டும், நகரங்களும் நன்றாக இருக்க வேண்டும், கூடவே கிராமங்களும் நல்லாக இருக்க வேண்டும் என்று அநேகமாக இந்த பேலன்சிங் ஆக்ட் இவரிடத்தில் மட்டும்தான் நான் பார்த்தோம். எல்லோரும் சொன்னது போல் he was a multi-faceted personality. He had time for everything. அவர் கெடியாரத்தை உங்களுக்கு தெரியுமா? இதில் 24 மணி நேரம் தான் இருந்ததா? How could this man do this much? ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் could find time for everything. அத்தனைக்கும் நேரம் ஒதுக்கினது மட்டுமல்ல, he did justice for everything. கூடவே எந்த பிரச்சனை வந்தாலும் உணர்வு பூர்வமாக அணுக மாட்டார், அறிவுபூர்வமாக அமர சிந்தித்து மிக நிதானமாகத்தான் முடிவெடுப்பார். அதை நாங்கள்லாம் பார்த்துருக்கிறோம். போய் சொன்னதுக்காக ஒன்றும் பண்ண மாட்டார், சொன்ன பேச்செல்லாம் கேட்கவும் மாட்டார். He will apply his mind. He is a very rational in his approach. கூடவே கலைஞருடைய பொருளாதார கொள்கை என்ன என தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறோம். கலைஞருடைய பொருளாதார கொள்கை என்ன? Was Kalaignar a communist? We don't know. Was he a socialist? We don't know. Was he a capitalist? We don't know. Then what is he? He is a humanist. அவர் கம்யூனிஸ்டிலிருந்து எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டார், கேபிட்டலிஸ்டிலிருந்து எடுத்துக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டார், சோசியலிசத்திலிருந்தும் எடுத்துக்கொண்டார். எது நாட்டுக்கு நல்லதோ அதைத்தான் செய்தார். ஆகவே நான் விரும்புவது கே பிளான் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, காமராஜ் பிளான். இப்போ கே எக்கனாமிக் மாடல் என்று ஒரு மாடலை நாம் சொல்ல வேண்டும். நல்லா தான் கைதட்டுங்க. புரியலையா சொல்லுங்க. கே எக்கனாமிக் மாடல். ஐ எம் டெல்லிங் யூ. இப்பொழுது ஒபாமா சொல்லுகிறார் கேபிட்டலிசம் ஹஸ் ஃபெயில்டு. ட்ரம்ப் சொல்லுகிறார் குளோபலைசேஷன் இஸ் ஃபெயில்டு. நவ் ஐ வில் டெல் யூ கருணாநிதி ஹஸ் சக்சீடட். அதுதான் உண்மை. காரணம், எந்த ஒரு நாட்டு கொள்கையானாலும் எந்த ஒரு நாட்டு சித்தாந்தமானாலும் அப்படியே கண்மூடித்தனமாக கலைஞர் ஏற்றுக்கொண்டதில்லை.
எது எனக்கு நல்லதோ, என் தேசத்துக்கு நல்லதோ, என் மக்களுக்கு நல்லதோ என்று சிந்தித்து அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு தனக்கென்னு ஒரு மாடலை உருவாக்கிய பெருமை கலைஞர் அவர்களுக்கு உண்டு. ஆகவே தான் நான் சொன்னேன், கே மாடல் என்று. இப்பொழுது இறுதியாக இன்றைய தலைவருக்கு நான் சொல்லிக் கொள்வேன், மிக வேகமான கால மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சியோ அதிகாரமோ புதிதல்ல. யூஆர் ஆல்ரெடி வெல் யூஸ் டு இட். படிப்படியாக வந்தீர்கள். நீங்கள் ஒன்றும் ஒரு நாளில் தலைவராகிடல, ஒரு நாள் ஆட்சிக்கும் வந்துடல, யாருடைய தயவிலையும் வரல. உங்களுடைய உழைப்பு தியாகம் மட்டுமே உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ளுவேன். திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ISB. What is ISB? Indian School of Business என்று திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் போன பீரியடில் அதுக்கு உண்டான நிலத்தை தந்து இந்தியாவில் அத்தனை தொழிலதிபர்களையும் அழைத்து, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், நாங்கள்லாம் குறுநில மன்னர்கள், அவர்களெல்லாம் மிகப்பெரிய சக்கரவர்த்திகள், அவர்களை எல்லோரையும் அழைத்து அந்த கமிட்டியில் போட்டு இன்று அது உலக தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் தலைவர் அவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். கலைஞர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிசினஸ் என்று தமிழகத்திலே அவர் பெயரால் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு பாடத்திட்டம் என்னன்னு கேட்குறீங்களா? கலைஞரே தான் பாடத்திட்டம், வேற ஒரு பாடத்திட்டம் வேண்டாம். ஐ கேன் வவுச் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் தட் கிரேட் விஷனரி. He could balance everything. He never took sides. He was always adaptable to change and flexible. அதை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு விண்ணப்பம் தலைவருக்கு. சைனாவிலே திங்க் டேங்க் என்று ஒன்று இருக்கிறது. திங்க் டேங்க். அந்த திங்க் டேங்கில் யார் இருப்பாங்கன்னா, மிகப்பெரிய அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், சாதனையாளர்களை கொண்டு கட்சி சார்பு இல்லாத ஒரு குழுவை அமைத்து அது தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு திங்க் டேங்க் என்று அங்கே இருக்கும். இப்போ இந்த 4 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒவ்வொரு பாகமாக எழுதிட்டு வர்றாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் அதை சொல்லியிருக்கிறாங்க. DMK should have a think tank. Yes. Outside the political realm, not comprising of politicians, but great scientists, thinkers, great achievers, அவர்களை கொண்ட ஒரு கமிட்டியை அமைத்து இந்த தமிழகத்திற்கு என்ற ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை உருவாக்கி, அது மூலமாக எனக்கு முன்பு பேசியவர்கள் பேசியது போல், ஆல்ரெடி தமிழ்நாடு இஸ் ஒன் அமங் த பெஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, பட் இந்தியா ஷுட் எமர்ஜ் அஸ் தி பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்று கூறி, இறுதியாக ஒரே ஒரு விண்ணப்பம். இவ்வளவு பெரிய ஒரு சாதனையாளருக்கு குறைஞ்சபட்சம், ஐயா நீங்கள் எல்லாரும் கைதட்டினா குறைஞ்சபட்சம் என்ன கொடுக்கலாம்? ஒரு பாரத் ரத்னா கொடுக்கப்பட வேண்டும். இப்படி கைதட்டினா டெல்லிக்கு கேட்காது. அந்த பாரத் ரத்னா வழங்கப்பட வேண்டும் என்றால் ஒருவருக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் போடுங்க. அநேகமாக அத்தனை தகுதியும் உள்ள ஒரே ஒரு மனிதர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இறுதியாக இந்த சேம்பருக்கு I should compliment you, President. Nobody has thought of anything like this. You have done a great job. அநேகமாக தமிழகத்தில் ஒரே மேடையில் இத்தனை பேர்த்தை பார்த்திருக்கவே மாட்டார்கள். கலைஞர் பெயரால் இத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். Wait and see.